Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 12.2ல் கொஸ்டின் நம்பர் 12 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 13லேருந்து ரிமைனிங் பார்க்கலாம். ஸோ இதுதான் லாஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு டோட்டலாக ஒரு 15 கொஸ்டின் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த ரிமைனிங் 3 இதில் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ஓகே, ஸோ யூசிங் ட்ரூத் டேபிள் செக் வெதர் தி ஸ்டேட்மெண்ட் P or Q ஓட நெகேஷன் ஆர் negation of P and Q and negation of P are logically equivalent. அதாவது இந்த எக்ஸ்பிரஷனும் இந்த negation of Pயும் logically equivalent. அதாவது ரெண்டும் சேம் ட்ரூத் வேல்யூஸ் தான் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஸோ 2 வேரியபிள் PQ தான் இருக்கா, அப்போ 4 ரோ தான் வரும். ஸோ Pயை பொறுத்த வரைக்கும் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், Q வந்து ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். P R Q ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட நெகேஷன். ஸோ ஆர்னா என்ன, ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ. ஸோ இங்கே ட்ரூ இருக்குது, ஸோ ட்ரூ. இங்கே ட்ரூ இருக்குது, ஸோ ட்ரூ. ரெண்டுமே ஃபால்ஸ், அப்போ ரிசல்டன்ட் இஸ் ஃபால்ஸ். நெகேஷன் ஆஃப் PR Qனா என்ன, இதோட ஆப்போசிட். அப்போ ட்ரூவாக இருக்கிறதெல்லாம் ஃபால்ஸாக மாறிடும். ட்ரூ பிகம்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் பிகம்ஸ் ட்ரூ. அவ்வளோதான். அடுத்தது என்ன பண்ணணும், நெகேஷன் ஆஃப் P நமக்கு தேவை. ஸோ அதனால் நெகேஷன் ஆஃப் P, ஸோ 2 ட்ரூவும் 2 ஃபால்ஸாக மாறிடும். இந்த 2 ஃபால்ஸும் 2 ட்ரூவாக மாறிடும். தென் நெகேஷன் ஆஃப் P அண்டு Q. ஸோ அப்போ அண்டுனா என்ன, ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ். எதுக்கு, நெகேஷன் ஆஃப் Pக்கும் Qக்கும் அண்டு செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஒரு இடத்துல ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ். ஸோ இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ், அப்போ ரிசல்டன்ட் ஃபால்ஸ். இங்கே ஃபால்ஸ் இருக்குது, ஸோ ஃபால்ஸ். இங்கே ட்ரூ இங்கே ட்ரூ, அப்போ ரிசல்டன்ட் இஸ் ட்ரூ. இங்கே ஃபால்ஸ் இங்கே ட்ரூ, ஒரு ஃபால்ஸ் இருக்கிறதுனால ஃபால்ஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ இது ஃபைன் பண்ணியாச்சு, இது ஃபைன் பண்ணியாச்சு, ரெண்டுத்துக்கும் ஆர். ஸோ அப்போ நெகேஷன் ஆஃப் PRQ ஆர் நெகேஷன் ஆஃப் P அண்டு Q. ஆர்னா என்ன, ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ. எதுக்கு, இதுக்கும் இந்த ரிசல்ட்டுக்கும் ஆர் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ. ஸோ இது ரெண்டும் ஃபால்ஸ் தான், அப்போ ஃபால்ஸ். இங்கே ரெண்டுமே ஃபால்ஸ், ஸோ ரிசல்டன்ட் இஸ் ஃபால்ஸ். ஒரு ட்ரூ இருக்குது, அப்போ ட்ரூ. இங்கே ட்ரூ இருக்குது, ட்ரூ. ஸோ திஸ் இஸ் யுவர் இந்த ஆன்சர். அண்ட் நெகேஷன் ஆஃப் Pயும் நம்ம இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம். ரெண்டும் சேமாக இருக்கா பாருங்கள், ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ். இது ரெண்டும் ட்ரூ, இது ரெண்டும் ட்ரூ. அப்போ சேமாக இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால தே ஆர் ஈக்குவலன்ட் சின்ஸ் காலம் 5. ஸோ 1 2 3 4 5 இதான் 5th காலம் தான் இது, அண்டு 7th காலம் இது. அண்டு காலம் 7 ஆர் ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல்னால் ஒரே மாதிரி இருக்குது. therefore negation of PRQ ஆர் negation P and Q is equivalent to negation of P. இதை செக் பண்ண சொல்லியிருந்தாங்க, செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு P implies Q implies R is equivalent to P and Q implies R without using truth table. இதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள்னாலே நம்மளுக்கு மெயினாக என்ன, இந்த மாதிரி இம்ப்ளைஸ் ஆரோ இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்போ இம்ப்ளைஸ் ஆரோ இருந்தாலே என்ன பண்ணணும், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, கண்டிஷனல் லா. அந்த கண்டிஷனல் லாவை அப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன பண்ணணும், ஸோ அந்த கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ். ஸோ இதை தான் ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ரெண்டையும் ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கன்சிடர் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ P implies Q implies R is equal to negation of P or Q implies R. ஸோ என்ன பண்ணியிருக்கீங்க, கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ் ஆர் கண்டிஷனல் லா அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அது என்ன கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ், ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ P implies Q அப்படின்னு இருந்தால் அது எப்படி எழுதுவீங்க, நெகேஷன் ஆஃப் P ஆர் Q அப்படின்னு எழுதுவோம். ஸோ தட் இஸ் தி ரிசல்ட். அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். அப்போ இது P, இது மொத்தமும் Qவாக எடுத்திங்கன்னா நெகேஷன் ஆஃப் P ஆர் இந்த மொத்த டேர்ம் Qவோட டேர்ம் அப்படியே வந்துடும். அடுத்து இதுக்கு என்ன பண்ணலாம், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி. இதே மாதிரி தான் நம்ம முன்னாடியும் லாஸ்ட் வீடியோலேயே ஒரு கொஸ்டின் பார்த்தோம். கம்யூட்டேட்டிவ் படி இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். P implies R ஆர் நெகேஷன் ஆஃப் P. ஸோ ஏன்னா எனக்கு தெரியும் கம்யூட்டேட்டிவ்னா என்ன, P RQ ஆர் PRQ இருக்குன்னா அதை வந்து நான் எப்படி மாற்றிக்கலாம், QRP. அதே மாதிரி அண்டு எது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், கம்யூட்டேட்டிவ் படி இடம் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இதை ஃப்ரண்ட்லேயே இதை பேக்லேயே எழுதிக்கிறேன். இப்போ இதுக்கு அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்ம கம்யூட்டேட்டிவ் லா அப்ளை பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு அகைன் நெகேஷன், இப்போ அந்த கண்டிஷன் ஈக்குவலன்ஸ் இருக்குல்ல, இதை அகைன் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ Q implies Rனா என்ன, நெகேஷன் ஆஃப் Q ஆர் ஆர் நெகேஷன் ஆஃப் P தனியாக இருக்குது. கண்டிஷனல் ஈக்குவலன்ஸை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். தென் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி ப்ராக்கெட்ஸ் மாற்றி ஆப்ரேட் பண்ண போகிறோம். நெகேஷன் ஆஃப் P ஆர் QRP ஃபஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ், அதுக்கப்புறம் அசோசியேட்டிவ் பண்ணலாம். ஸோ கம்யூட்டேட்டிவ் படி இதை ஃப்ரண்ட்லேயும் இதை பேக்லேயும் நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போ நெகேஷன் ஆஃப் P ஆர் நெகேஷன் ஆஃப் Q ஆர் இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கோம். அசோசியேட்டிவ்னா என்ன, ப்ராக்கெட்ஸ் மாற்றி. ஸோ இந்த 2 ப்ராக்கெட்டுக்கு பதிலாக நெகேஷன் ஆஃப் P RQ ஆர் அப்படின்றத அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது மொத்தமும் டிமார்கன்ஸ் லா படி என்ன பண்ணலாம், நெகேஷன் ஆஃப் P ஆர் நெகேஷன் ஆஃப் Qனா என்ன, நெகேஷன் ஆஃப் P அண்ட் Q ஆர்
ஆர் இப்போ யூஸிங் டிமார்கன்ஸ் லா வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இது அகெயின் என்ன ஃபார்மில் இருக்குது? இப்போ கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ், அதாவது பி இம்ப்ளைஸ் கியூனா நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ. அப்போ நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூனா அதை என்ன பண்ணிக்கலாம்? பி இம்ப்ளைஸ் கியூ. அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது? நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ ஃபார்மில் இருக்கா? அப்போ பி அண்டு கியூ அப்படின்னு வந்துடும். பி இம்ப்ளைஸ் கியூ, ரைட்? ஸோ அதான் அந்த கண்டிஷனலோட ரிவர்ஸு. இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட் இதுனா இதுக்கு ஈக்குவலண்ட் இது. ஈக்குவலண்ட் ஆக்சுவலி 3 லைன் போடணும் ஈக்குவலண்ட். ஸோ அப்போ இது இருக்குன்னா அங்கேருந்து இங்கே கொண்டு வரலாம். அப்போ நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூனா என்னாகும்? பி இம்ப்ளைஸ் கியூவாக மாறும். அப்போ நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ ஃபார்மில் இருக்குது. அப்போ பி இம்ப்ளைஸ் கியூ அப்படின்னு எழுதிக்கலாம். அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ் அகெயின் இங்கே ரிவர்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ ஃபைனலி நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் இது தான். அதுதான் நம்ம ப்ரூஃபும் பண்ணோம் ரைட் ஹேண்ட் சைடு. தட் ஃபோர் பி இம்ப்ளைஸ் கியூ இம்ப்ளைஸ் ஆர் இஸ் ஈக்குவலன் டு பி இம்ப்ளைஸ் கியூ இம்ப்ளைஸ் ஆர். ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸோ அப்போ LHS ஈக்குவல் டு RHS அப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். LHS ஈக்குவல் டு RHS hence proved the result அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் question number 14. And the last question of this exercise as well as this chapter, 15th question, P implies negation of Q implies R is equivalent to negation of P or negation Q or R using truth table. Truth table வச்சு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அண்டு PQR 3 வேரியபிளுமே நமக்கு இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்? 8 rows வந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கு வரும். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ரிசல்ட்டை எழுதிக்கிறேன். ஸோ இப்போ 8 columns நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அப்போ 8 rows, சாரி, P வந்து 4 ட்ரூ 4 ஃபால்ஸ், Q வந்து என்ன 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு Q வரும். R வந்து என்ன ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ்னு வந்துடும் R. நெகேஷன் ஆஃப் Pனா என்ன? 4 ட்ரூவும் 4 ஃபால்ஸாக மாறிடும். 4 ஃபால்ஸும் என்ன ஆகும்? 4 ட்ரூவாக மாறிடும். நெகேஷன் ஆஃப் கியூனா என்ன? 2 ட்ரூ பிகம்ஸ் 2 ஃபால்ஸ், 2 ஃபால்ஸும் 2 ட்ரூ ஆகிடும். 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். ஸோ இது 2 ட்ரூ ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க ஆப்ரேஷன் நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ. ஸோ நெகேஷன் ஆஃப் பி ஆர் ஆர், ரைட்? ஸோ அப்போ நெகேஷன் ஆஃப் கியூக்கும் ஆருக்கும் ரிசல்டன்ட் ஆர் பண்ண போகிறோம். ஆர்னா என்ன? ஒரு ட்ரூ இருந்தாலும் ரிசல்டன்ட் ட்ரூ. ஸோ இது ரெண்டுலேயும் கண்டிப்பாக ஒரு ட்ரூ இங்கே இருக்குது. ஸோ அப்போ ரிசல்டன்ட் ட்ரூ. ரெண்டுமே ஃபால்ஸ், அப்போ ஃபால்ஸ். ட்ரூ இருக்குது ட்ரூ. ஸோ இங்கே ட்ரூ இருக்குது ட்ரூ. ஸோ இங்கே ட்ரூ இருக்குது, அப்போ ட்ரூ. இது ரெண்டுமே ஃபால்ஸ், அப்போ ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூ ட்ரூ. ஸோ இங்கே நமக்கு ட்ரூ. இதுதான் வந்து நெகேஷன் ஆஃப் கியூ ஆர் ஆரோட ஆன்சர். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடுக்கு P இம்ப்ளைஸ் நெகேஷன் ஆஃப் கியூ ஆர் ஆர். ஸோ அப்போ P கூட இம்ப்ளைஸ். இம்ப்ளைஸ்க்கு மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட்டில் ட்ரூ செகண்டில் ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ரிசல்டன்ட் ஃபால்ஸ், ரைட்? ஸோ Pக்கும் இந்த ஆப்ரேஷனுக்கும் நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டில் ட்ரூ எங்கெல்லாம் இருக்குது? இந்த 4 கேஸ்லேயும் இருக்குது. அப்போ அது மட்டும் செக் பண்ண. இங்கே ட்ரூ இங்கே ட்ரூ, அப்போ ட்ரூ. இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ், அது மட்டும்தான் ஃபால்ஸ். இங்கே ட்ரூ இங்கே ட்ரூ இங்கே ட்ரூ இங்கே ட்ரூ, அது எல்லாமே ட்ரூ தான். வேறு எங்கேயுமே ட்ரூ இல்லை. அப்போ ரிசல்டன்ட் என்ன வரப்போகுது? எல்லாமே ட்ரூ தான். ஒரே ஒரு இடத்துல இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ் இருக்கிறது மட்டும் ஃபால்ஸ், மற்ற எல்லா கேஸும் நமக்கு ட்ரூ. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஒன். ரைட் சைடுக்கு நெகேஷன் ஆஃப் கியூ ஆர் ஆர் வந்து ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே இருக்குது. நெகேஷன் ஆஃப் பியும் ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ண சொல்கிறாங்க? ஆர். ஸோ அதுதான் நம்மளோட அடுத்த ரிசல்ட்டு. ரெண்டுத்துக்கும் ஆர்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல ட்ரூ இருந்தாலும் ரிசல்டன்ட் இஸ் ட்ரூ. அதுதான் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஒரு இடத்துல ட்ரூ இருந்தாலும் ரிசல்டன்ட் ட்ரூ. ஸோ செக் பண்ணுங்கள். இது ரெண்டுத்துக்கும் இங்கே ஃபால்ஸ் இங்கே ட்ரூ ட்ரூ இருக்குது, அப்போ ட்ரூ ஆயிரும். இது ரெண்டுமே ஃபால்ஸ், அது ஃபால்ஸ். இங்கே ட்ரூ இருக்குது இங்கே ட்ரூ இருக்குது, அதே மாதிரி ரெண்டுமே ட்ரூ. இங்கே ட்ரூ இருக்குது இங்கே ட்ரூ இருக்குது இங்கே ட்ரூ இருக்குது. அப்போ என்ன ஆகுது? அந்த செகண்ட் ஒன் மட்டும் நம்மளுக்கு என்னவா வருது? ஃபால்ஸ். மற்ற எல்லாமே வந்து நமக்கு ட்ரூ. ஸோ அப்போ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ 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 அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ செகண்ட் ஒன் மட்டும் ஃபால்ஸ், மற்ற எல்லாமே ட்ரூ. அதே தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். செகண்ட் ஒன் மட்டும் ஃபால்ஸ், மற்ற எல்லாமே ட்ரூ. அப்போ சின்ஸ் காலம் 7 அண்டு காலம் 8 ஆர் ஐடென்டிக்கல். ஸோ இது 7th காலம், இது 8th காலம். ரெண்டுமே வந்து என்னவா இருக்குது? ஐடென்டிக்கலாக இருக்குது. அப்போ ரெண்டு ஐடென்டிக்கல்னால் என்ன? Therefore P implies negation of Q or R is equivalent to negation of P or negation of Q or R. இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ரிசல்டன்ட் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, இதை தான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் அண்டு தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. அண்ட் இதோட வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் 12.2 ஆஸ் வெல் அஸ் சாப்டர் 12 வந்து நம்மளுக்கு ஓவர். அண்ட் இதோட வந்து நம்மளோட 12th ஸ்டேட்டோட மொத்த மேக்ஸோட எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஒன். ஸோ ஈச் பிளேலிஸ்ட் ஒரு யூனிட்க்கும் இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா பார்த்து
யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது ஒரு கான்செப்ட் பற்றி பார்ப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ். ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.